Hi guys, welcome back to my channel Rajmohan Ramasamy. மீண்ட நாள் கழிச்சு இப்போ மீண்டும் நம்ம வந்து இணையிறோம் சேனலில். ஸோ இன்றைக்கி வந்து நான் எங்கே போகிறேன்னா ஹனோய்க்கு போகிறேன். வியட்நாமில் வந்து 2 வீக்ஸில் இருப்பேன். நார்தர்ன் வியட்நாம் அண்ட் தென் சென்ட்ரல் வியட்நாம், இந்த 2 இடத்துக்கும் நம்ம போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். சிம் கார்டு எடுத்துட்டேன். இங்கேருந்து இப்போ பஸ் டெர்மினல் போய்ட்டு நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம். பஸ் நம்பர் 86 அப்படின்ட்டு ஹோட்டலில் உள்ளவங்க சொன்னாங்க. வாவுங்க பாருங்கள் எவ்வளோ பேர், எல்லாமே யாரெல்லாம் ட்ராவல் ஏஜென்சி மூலிமா வந்திருக்கீங்களோ உங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க. நம்ம வந்து சோலோ பேக் பேக்கிங், ஸோ நமக்காக யாரும் காத்திருக்க மாட்டாங்க, நம்ம தான் தேடி போகணும். ஸோ இதுதான் பஸ் ஸ்டாப் நினைக்கிறேன். இப்போ இந்த பஸ் 86 அங்கே இருக்குது. இந்த ஏர்போர்ட் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக வச்சுருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நண்பர், அவர் பேர் வந்து அன்கிட். If you are watching this vlog, then I'm the one who motivated him to make a video. Yes. ஸோ ஆக்சுவலி வீடியோ எடுக்க மூட்டு இல்லாமல் இருந்தேன். ஸோ இந்த நண்பர் தான் வந்து வீடியோ எடுக்க சொன்னார். இவர் எனக்கு கோச் சர்ஃபிங்கில் பழக்கமாக வந்துச்சு. ஸோ கோஇன்சிடென்ட்லி நாங்கள் ஹனோயில் வந்து இங்கே ஏர்போர்ட்டில் மீட் பண்ணிட்டோம். ஸோ இட்ஸ் அ வெரி கோஇன்சிடென்ட். Small world. எஸ், வெரி ஸ்மால் வேர்ல்ட். ஓகே, இந்த பஸ்ஸு இதான் 86 பஸ்ஸுங்க. இங்கே இருந்து தான் இப்போ ஓல்ட் குவார்ட்டர்ஸ் போக போகிறோம். நான் வந்து என்னோடய ஹோட்டல் வந்து ஓல்ட் குவார்ட்டர்ஸில் எடுத்துருக்கிறேன். ரைட், வாங்க பஸ்ஸுக்குள்ளே போவோம். ஸோ டிக்கெட் வாங்கியாச்சு. டிக்கெட் வேலை பார்த்தீங்கன்னாக்கா 45,000 இங்கேருந்து சிட்டி சென்டர் போகிறதுக்கு. நம்ம ஊர் காசுக்கு அரௌண்ட் 9 ringgit வரும்னு நினைக்கிறேன். ஸோ பேலன்ஸ் 5000 வழி கொடுத்தாக்கிட்டு. ஸோ அங்கிட், where are we going? We are going to Hanoi Old Street Quarters. Old Street Quarters. Yeah. You're going to your hotel, I'm going to my hostel. Yes. ஸோ இந்த ஹனோய் நோய்பாய் ஏர்போர்ட் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் இமிக்ரேஷன் கிளியரன்ஸ் முடிச்சுட்டேன். லைக் மேக்ஸிமம் 5 to 10 minutes. அண்ட் தென் சிம் கார்டு வாங்கியாச்சு. வாங்கிட்டு வெளியில் வந்த ஒரு நிமிஷம் தான் வெளியில் வர பஸ் வெயிட் பண்ணுது. ஸோ நம்ம மலேசியா ஏர்போர்ட் மாரி இல்லை, இது ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருக்குது. அண்ட் தென் ஸ்மாலாக இருக்குது. நிறைய க்ரௌட்டும் வந்து ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுறாங்க. அந்த கேட் இருக்குல்ல, அந்த கேட்லேருந்து தான் நான் சிம் கார்டு வாங்குகிறேன் பேசிக்கலி. அப்புறம் அந்த பில்டிங் தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு, அந்த பில்டிங்கில் தான் வந்து என்னோடய இமிக்ரேஷன் கிளியரன்ஸ் முடிஞ்சிச்சு. டக்குன்னு எல்லாம் முடிஞ்சிச்சு. பஸ்ஸு ஃபுல்லாக ஆயிடுச்சு. செம்மையான ரோடு பாருங்கள், எவ்வளோ செம்மையாக கட்டி வச்சுருக்கானுங்க ஹைவேலாம். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இப்படி இருக்குன்ட்டு. சிட்டி என்டர் பண்ணிட்டோம். சிட்டி. ஸோ பஸ்ஸு 86லேருந்து இறங்கியாச்சு. இப்போ மெயின் டவுனுக்கு வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து கூகுள் மேப் பார்த்து என்னோடய ஹாஸ்டலுக்கு போயிடுவேன். இறங்கியாச்சு நம்ம. இப்போ இங்கேருந்து என்னோடய ஹாஸ்டலுக்கு வந்து ஒரு 600 மீட்டர் கூகுள் மேப் பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறேன். சிம் கார்டு ஐ காட் இட் ஃப்ரம் இந்த ஏர்போர்ட்லேருந்து 250 dong. ஸோ 2 வீக்ஸ்க்கு எடுத்தாச்சு. பாருங்கள் இந்த ஸ்ட்ரீட்டில் அப்படி இருக்குன்ட்டு. பாருங்க, நகை கடை, ஜொலிக்கும் தங்க கடை. I can smell very good smell. ஏதோ கோழியை பிரட்டிக்கிட்டு இருக்காங்க போல. காலையில் ஒரே ஒரு பிரெட் டோஸ்ட் சாப்பிட்டது, இன்ன வரைக்கும் சாப்பிடல. செம்ம பசி. பிஸியாக இருக்குது ரோடெல்லாம்.
பிஸி, ஆளுங்க நிறைய நடந்து போயிட்டுருக்காங்க. ஆனால் எங்கே திரும்பினாலும் நல்ல சாப்பாடு வாசமாக அடிக்குது. வா, எல்லாம் க்ரில் பண்ணுற வாசம், பன்னு வாசம், பேக்கரி வாசம், சிக்கனை நல்லா வறுத்த வாசம். எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க பாருங்க. வெதர் சூப்பராக இருக்குது. 26 செல்சியஸ். ரோடு பாருங்கள், எங்கே வேணாலும் நடக்கலாம். நம்ம வீட்டு ரோடு தான். ஸோ இப்போ பாருங்கள், என்னால் நடக்க கூட முடியல. பேசிக்கலி நீங்கள் எங்கே வேணாலும் நடக்கலாம், எங்கே வேணாலும் பைக் ஓட்டலாம். என்னோடய ஹாஸ்டல் எங்கடா காண தேடிட்டு இருக்கேன். ஸோ இந்த குறுக்கு சந்தில் இருக்குங்க ஹாஸ்டல். ஸோ இதுதான் நம்ம தங்க வேண்டிய ஹாஸ்டல், டிஸ்கவரி ஹோட்டல். எம்மா என்னங்க ஹோட்டல் இது, எங்கேயோ போகுது, இங்கே ஹோட்டல் காணும். ஓகே, இதான் டிஸ்கவரி ஹோம் ஸ்டே நினைக்கிறேன். டிஸ்கவரி ஹோட்டலில் வந்து செக்கிங் பண்ணியாச்சு. இந்த ஹோட்டல் வந்து டிஸ்கவரி ஹனோய் டிஸ்கவரி ஹோட்டல். ஸோ இதுதான் ஹோட்டலோட லாபி. ரொம்ப சின்ன லாபி, பட்ஜெட் ஹோட்டல். இவங்களே நிறைய டூர்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இவங்க தான் சிண்டி, இவங்க தான் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க, எப்படி இங்கே வர்றது, என்ன பஸ் எடுத்துகிட்டு வரணுன்ட்டு. அண்ட் இந்த நான் ஒரு சிங்கிள் ரூம் எடுத்தேன். இந்த சிங்கிள் ரூமோட விலை வந்து 328,000 மலேசியா காசுக்கு வந்து 62-63 வள்ளி தான் வரும். பேக்கர்ஸ் ஹாஸ்டலில் வந்து 50 வள்ளி இன்றைக்கி வீக்கெண்டில். ஸோ எக்ஸ்ட்ரா 13 வள்ளி கட்டி நம்ம ஊர் காசுக்கு நான் சிங்கிள் ரூம் தனியாகவே எடுத்துக்கிட்டேன். ஸோ ஐ ஃபீல் வர்த் இட் இன் தட் வே. நாளைக்கு வந்து நான் இங்கே தங்க மாட்டேன். நாளைக்கு வந்து நான் ராத்திரி சப்பாக்கு போகிறேன். ஸோ டே டைமில் உங்களை ஃபுல்லாக வந்து இந்த சிட்டி ரூபா சுற்றி காட்டுறேன். இப்போ இங்கேருந்து நான் கிங் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு பஸ்ஸு கம்பெனியில் போயிட்டு என்னோடய பஸ்ஸு டிக்கெட்டு வந்து காசு கொடுக்கணும். ஸோ அங்கே உள்ள அவங்க வந்து எனக்கு புக் பண்ணிட்டாங்க. நான் ஆன்லைனில் காசு கட்ட மாட்டேன், நான் நேராக வந்து காசு கட்டுறேன்னு சொல்லிவிட்டேன். இந்த ஹோட்டலும் அப்படி தான் பண்ணேன், ஆன்லைனில் புக் பண்ணேன், பட் காசு கட்டலை. ஸோ இந்தமாரி அகூடாவில் தான் புக் பண்ணேன். இப்போ நான் அந்த ஆஃபீஸ்க்கு தான் போயிட்டுருக்கேன். ஆஃபீஸில் போயிட்டு அந்த டிக்கெட்டை க்ளைம் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து லைட்டாக சாப்பிட்லாம். கவுச் சர்ஃபிங்கில் உள்ள என்னோடய அன்கிட் அந்த ஃப்ரெண்டு வந்து அவர் வேறு ஹோட்டலில் புக்கிங் பண்ணிட்டாரு. ஸோ நைட்டு அவரை வந்து மீட் பண்ணலான்ட்டு ஒரு பிளான் இருக்குது. இங்கே உள்ள ஸ்ட்ரீட்லாம் பார்க்க இந்தியாவில் இருக்கிற மாதிரியே ஃபீல் இருக்குது. இங்கே பாருங்க, வெட்டிங் ஷூட்லாம் ஓடிட்டுருக்கு. அக்கா வந்து ரோட்டில் பழம் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. Hello, mango. Oh, is it your favorite food lah? How much this one? How much? No, asking only how much? Yeah. So much, so many. I don't want many. Đây. Akka, this one how much, sister? 40,000. One whole? Okay, later I go rounding, then come back. Okay? Đây, 40. No, later I will buy. I go shop. I'm staying here. I'm staying there. Okay, I come back later. விலையை கேட்டதுக்கு அக்கா கடுப்பாயிட்டாங்க. விலையை கேட்கக்கூடாது போல. விலையை கேட்டது அக்கா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க வாங்கலன்ட்டு. ஸோ அது ரொம்ப ரோட்டு ஓரத்தில் இருக்கிறதுனால நான் வாங்கலை. பார்க்கலாம், கொஞ்சம் க்ளீனான ஒரு இடத்துல போய்ட்டு வாங்கலாம். ஃப்ரூட் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது. அது வந்து ஓட்டு செஸ்நாட் என்னோடய ஃபேவரட் ஃபுட். ஸோ இங்கே வந்து 6 மணிக்கெலாம் இருட்டாயிரும்னு சொன்னாங்க என்னோடய ஹோட்டலில் உள்ள அந்த ரிசப்ஷனிஸ்ட். ஸோ இப்போ மணி வந்து 3:30 ஆகுது. அதுக்குள்ளே என்னோடய டிக்கெட் ஆஃபீஸ் போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்துடலாம் திரும்பி. பாருங்க, எங்கே பார்த்தாலும் சாப்பாடு தான். இதான் லோக்கல் சாப்பிட்றாங்க பாருங்கள். எனக்கு இந்த மாதிரி இடத்துல தான் உட்காந்து சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குங்க. நானும் இந்த மாதிரி தான் அடுத்து உட்காந்து சாப்பிட போகிறேன். இவங்கக்கிட்ட கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்குது பாருங்கள், செம்ம ஹைஜீனிக்காக இருக்குது. ஃபோட்டோ பிடிச்சாலே பேசுகிறாங்க, அக்கா முறைக்கிறாங்க. உங்கள் பேச ஸ்டைலே அப்படி தான் போல்.
இந்த ரோட்டில்ங்க, இந்த ஸ்ட்ரீட்டில் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குதுங்க. இப்போ பாருங்க, இந்த அக்கா பாருங்க எவ்வளோ அழகாக சூப்பராக வந்து கறிப்பாஃப் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. கறிப்பாஃப் மாதிரியே இருக்குது பாருங்க. ஓ, சாப்பிடணும் ஆசையாக தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. மக்கள்லாம் ரோட்டு ஓரத்துலேயே உட்காந்து சாப்பிட்றாங்க. இங்கே உள்ள கலாச்சாரம் பாருங்கள், ரொம்ப சிம்பிளான வாழ்க்கை வாழ்கிறாங்க. அப்படியே ரோட்டு ஓரத்துலேயே வச்சு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு. இதை பண்ணி இருக்குமான்னு தெரியல. பண்ணி மாடு இருந்தால் நம்மளால் சாப்பிட முடியாது. பார்க்கலாம், கேட்டு பார்க்குறேன். Brother, that curry puff is inside what? Của hai bạn này là cái gì đây? Hai bạn này là một đĩa, lúc đầu là một đĩa này. நடந்து வர முடியல, அவ்வளோ சாப்பாடு கடை இருக்குது. அப்படியே வாசம் ஒரு பக்கத்து தூக்குது. ஸோ இப்போ என்னோட அந்த பஸ்ஸு கம்பெனியை கூகுள் மேப் காட்டி வந்துட்டுருக்கேன். பட் எங்கே தான் இருக்குதுன்னு தெரியல, தேடிட்டு இருக்கேன். ஹாய், இங்கே எல்லாம் வந்து குட்டி குட்டி கடை சுருக்கமாக பக்கத்தில் இருக்கிறனால எல்லாம் கன்ஃபியூஸாக இருக்குங்க. 22 கடை நம்பர் பார்ப்போம். ஓகே, இதாங்க அந்த கடை, கண்டுபிடிச்சாச்சு. டூர் இன்ஃபர்மேஷன் சென்டர். ஸோ இதுதான் அந்த கடை, இந்த கண்டுபிடிச்சாச்சு. வாங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த அக்கா கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் பேசின மாரி என்னோடய டிக்கெட்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன் இவங்கள்ட்டே. ஸோ இவங்க தான் வந்து கிங் எக்ஸ்பிரஸோட ஓனர். ஸோ இந்த பஸ்ஸு பார்க்கலாம் நீங்கள் இங்கே. ஸோ கிங் எக்ஸ்பிரஸ் ஓனர், இஃப் எனி ப்ராப்ளம் லுக் ஃபார் ஹர். இந்த பஸ்ஸு வந்து நிறைய சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மற்ற ஏஜென்ட்ஸ் எல்லாமே இவங்கக்கிட்ட தான் வந்து வராங்க. ஸோ இவங்க வந்து ஒரு ஹப் மாரி, ஏஜென்ட்ஸ்க்கெலாம் இவங்க ஒரு ஹப் மாரி. ஏன்னா இவங்ககிட்ட 40 பஸ்ஸஸ் இருக்குது கிங் எக்ஸ்பிரஸ். ஸோ என்னோடய டூர் டிக்கெட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து புக் பண்ணிட்டேன். இங்கேருந்து நாளைக்கு ராத்திரி ஹனோயெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நாளைக்கு நைட் வந்து சப்பாவுக்கு போகிறேன். அண்ட் தென் சப்பாவில் ஒரு 3 days. அது முடிச்சுட்டு சப்பாலேருந்து ஹனோய்க்கு வருவேன். ஹனோயில் ஒரு நைட் நான் தங்கிட்டு தென் நெக்ஸ்ட் டே ஹலோங் பே டே ட்ரிப். அண்ட் தென் ஹலோங் பே டு நிங்பிங் போகிறதுக்கு அன்றைக்கி ஹலோங் பே ட்ரிப் முடிச்சுட்டு தென் அங்கேருந்து நான் நிங்பிங் போவேன். தென் நிங்பிங்லேருந்து பேக் டு ஹனோய். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து நார்தர்ன் வியட்நாம் கொஞ்சம் இடம் சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும். அண்ட் தென் அதுக்கப்புறம் நான் வந்து டானாங்கு ஃப்ளை பண்ணிடுவேன். ஸோ நார்தர்ன் வியட்நாமில் நிறைய இடம் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. இந்தமாரி சப்பா, ஹலோங் பே, நிங்பிங், அப்புறம் மற்ற இடங்கள்லாம் இருக்குது. இதுக்கு சென்ட்ரல் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா ஹனோய். ஸோ ஹனோயிலேருந்து தங்கிக்கிட்டு ஒவ்வொரு இடத்துக்கு நீங்கள் போய்க்கலாம். ஹனோயில் இந்த ஓல்காட்டு என்ற ஏரியாவில் தான் வந்து நிறையா பஸ் கம்பெனிஸ், டூர் கம்பெனிஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏதோ ஸ்வீட்ஸ்லாம் விற்கிறாங்க இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு ஆசையாக தான் இருக்குது சாப்பிட. ஆனால் அவங்களுக்கு இங்கிலீஷ் புரிய மாட்டேங்குது. என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்ட்டு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க, பட் அது பார்ப்போம். நம்ம இன்னும் 2-3 கடையை தேடி பார்ப்போம். முதல் நாள் வந்து சீலாப்பா ஏதாவது சாப்பிட்டு வயிற்ற கலக்கிடுச்சுன்னா பெரிய பிரச்சனையாயிரும். நம்ம இன்னும் 12 நாள் இருக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இங்கே பாருங்கள், இப்போ மணி 5, ஆனால் லைட்டாக அப்படியே இருட்டான மாதிரி இருக்குது. துணி கடை, நிறைய விஷயங்கள்லாம் அங்கே விற்கிறாங்க. நிறைய புக்கிங் ஆஃபீஸ் இருக்குங்க. நீங்கள் இங்கே வந்து இந்த புக்கிங் ஆஃபீஸில் வந்து பார்த்து புக் பண்ணிக்கலாம். பசியில் நடந்து போய்கிட்டே இருந்தேன், சூப்பரான கடையை பார்த்துட்டேன். இங்கே வந்து வெஜிடேரியன் பிரெட் அண்ட் காஃபி விற்கிறானுங்க. சூப்பரான கடையில் வந்து அற்புதமான ரொட்டி சாப்பிட்டேங்க. ரொட்டியும் ஒரு காஃபியும், ஜிங் காஃபி அண்ட் வெஜிடேரியன். இவர் தான் ஓனர். சிங்கப்பூரில் 3 வருஷம் வேலை செஞ்சு சம்பாரித்து அந்த பணத்தில் இவ்வளோ பெரிய அழகான ஒரு சின்ன கடை, அழகான டெக்கரேஷன், சூப்பரான ஒரு கடை, அற்புதமான ஒரு சாப்பாடு கொடுத்தாரு. ஸோ நான் வந்து கேட்டேன் யுங்யாங் காஃபி இருக்கான்ட்டு. ஏன்னா அந்த யுங்யாங் காஃபி வந்து சிங்கப்பூரில் வந்து ரொம்ப ஃபேமஸ், வியட்நாமீஸ் காஃபி. அவர் கேட்டேன்
அவர் இருக்குன்னு சொன்னார். எப்படி உங்களுக்கு யூயாங் தெரியும் அப்படின்ட்டு. ஏன்னா மோஸ்ட்லி வந்து வியட்நாம்னாலே வியட்நாம் வந்து முட்டை காஃபி, எக் காஃபின்னுவாங்க, வியட்நாம் காஃபி. ஸோ யூயாங் காஃபி வந்து சிங்கப்பூரில் ரொம்ப ஹைப். அந்த காஃபி வந்து இங்கே உள்ள மலேசியா லைக் வியட்நாமோட சிங்கப்பூரில் வந்து ரொம்ப ஹைப். அந்த வியட்நாமீஸ் யூயாங் காஃபி அண்ட் டீ பாலோட அடித்து மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. முட்டைலாம் போட்டு கொடுக்க மாட்டாங்க. இங்கே தான் முட்டை காஃபி ஃபேமஸ். ஸோ சூப்பரான கடையில் செம்மையான ஒரு சாப்பாடு சாப்பிட்டேங்க. அந்த ஃபோட்டோவோட பங்களுக்கு இதில் காட்டுறேன் பாருங்கள். கடையில் யாருமே இல்லை. எனக்கு இந்தமாரி யாருமே இல்லாத கடையில் அமைதியான இடத்துல தான் சாப்பிட பிடிக்கும். ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. ஸோ அவங்க கிளம்புற மாதிரி இருந்தாங்க. ஸோ தென் நானும் வந்துட்டேன். சூப்பரான சாப்பாடு செம்மையாக இருந்துச்சு. விலை வந்து ஒரு பன்மி வெஜிடேரியன் முட்டை போட்டிருந்தாங்க. அது வந்து 40,000 டோங். 40,000னா ஆல்மோஸ்ட் லைக் 8 ரிங்கேட் 7 ரிங்கேட் வரும். ஓகே, நல்லா ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த லாஃப் அந்த பிரெட் சாப்பிட்டு முடிக்க முடியல, அவ்வளோ இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு நான் வெஜிடேரியன் வேக்குன்னு இந்தமாரி கடையில் தான் போய் சாப்பிட போகிறேன். பிகாஸ் எனக்கு நான் வெஜிடேரியன் இப்போதைக்கு சாப்பிட வேண்டான்னு இருக்கிறேன். ஏன்னாக்கா நம்ம நல்லா சுத்தமாக சமைப்போம். இவங்க எப்படி சமைப்பாங்க, எப்படி மெரினேட் பண்ணுவாங்க, எப்படி க்ளீன் பண்ணுவாங்கன்னு தெரியாது இந்த ஊரில். ஸோ அதனால் ஹெல்த் கன்சர்னுக்காக கொஞ்ச நாளைக்கு வெஜிடேரியனாக சாப்பிட்லான்னு பார்ப்போம். மேபி பார்க்கலாம் எப்படி சுத்தமாக செய்கிறாங்கன்ட்டு. ஸோ இதாங்க இந்த காஃபி கடை, காஃபி அண்ட் வீகன் பிரெட் 61 பட்ஸு. இவர்கிட்ட இன்ஸ்டாகிராம் கூட இல்லை இந்த கடையில். ஸோ ஆனால் உண்மையாலுமே ஒரு சூப்பரான கடை. மீண்டும் சந்திப்போம். Bye bye. Can you speak anything in Malay language? Cannot. அவர் சிங்கப்பூர் வேலை செய்தார், மலாய் தெரியல. பட்ஸ் ஓகே. ஓகே ப்ரோ, see you. Bye bye. இதான் கடை செம்மையாக இருக்குல்ல, அமைதியாக இருக்கணும். இந்தமாரி அழகான ஒரு ஆர்ட்ஸ் அவர்கிட்ட இருக்குது. பட் கடையில் ரொம்ப பேர் வரல. ஸோ இந்தமாரி அவர் ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருப்பார். இந்தமாரி ஒரு அழகான ஒரு கடையை மேலே அழகாக ஜோடிச்சிருக்கிறாரு பார்த்தீங்களா. ஸோ இந்தமாரி கடையில் உட்காந்து சாப்பிட்றப்ப மனசுக்கு நமக்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக காமாக அது ஒரு நல்ல ஒரு க்ரியேட்டிவ் மூட்டுக்கு கொண்டுட்டு போகுது. ஸோ இந்தமாரி கடையில் உட்காந்து சாப்பிட்டா ஜாலியாக இருக்கும். நிறைய பேர் இருக்கிற இடத்துல உட்காந்தா கையமையான்னு சத்தமாக இருக்கும், தலை தான் வலிக்கும். பாருங்க, கொஞ்சம் இருட்டாயிருச்சு. துணிமணி எல்லாம் வாங்கிருக்கு. ஸோ வியட்நாமில் நீங்கள் வந்து விலை கூடியான கடையிலையும் உட்காரலாம், விலை கம்மியான கடையிலையும் உட்காரலாம், ரோட்டு ஓரத்துலேயும் உட்காரலாம். ஸோ எல்லாமே உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து இருக்குது. இன்னொன்று உங்களோட இன்ஜின் பொறுத்து இருக்குது. என்ன இன்ஜின்னா வயிற்றில் இருக்கிற இன்ஜின் பொறுத்து இருக்குது. ஆண்டவனோட இன்ஜினை வந்து சுமாராக தான் படைச்சிருக்கிறாரு. ஸோ என்னால் கண்ட மாரி சாப்பிட முடியாது ரோட்டு ஓரத்தெல்லாம் உட்காந்து. அப்புறம் சொல்கிறதுக்கே வேதனையாக இருக்கும், உங்களுக்கு கேட்குறதுக்கு அதோட கொடுமையாக இருக்கும். அதனால் நான் பாதுகாப்பாக சாப்பிட்றேன். பட் மேபி கடைசி நாள் வந்து நல்லா ரோட்டில் வச்சு அடித்து விடுவோம் சைக்கிள்லாம். பாருங்க, எல்லாம் சைக்கிள் தான். எங்கே பார்த்தாலும் சைக்கிள் பைக்கிறாங்க, சைக்கிள் நடக்கிறாங்க, மோட்டர் பைக்ஸ் இந்த மாதிரி தான். இந்த ஊரில் யாருமே குண்டா இல்லை. நான் தான் கொஞ்சம் குண்டாக இருக்கேன் இங்கே நடந்து போகிறப்ப. எல்லாம் ஃபிலிமாக ஃபிட்டாக ஸ்டெடியாக இருக்கிறாங்க. இங்கே பாருங்க, அக்கா ரோட்டு ஓரத்தில் பூவெல்லாம் வைக்கிறாங்க. இது என்ன ஃப்ரெஷ்ஷான பூவா? இதெல்லாம் வந்து எங்கள் அம்மாவோட மம்மி டிபார்ட்மெண்ட், நமக்கு சரிப்பட்டுறது. தடுக்கி உள்ளூர் இடத்துலலாம் என்னென்னமோ கடை. இங்கே பாருங்கள், சட்டை கடை. டக்கு நீங்கள் பார்த்தா பைக் ரெண்டல் கடை. இங்கே வந்து பைக்கை ரெண்டல் பண்ணிட்டு வெள்ளைக்கார மச்சாயிங்கெலாம் வந்து ஊர் சுற்றுறானுங்க. ஸோ இங்கே பார்த்தாக்கா டூரிஸ்ட் கடை, இங்கே ஹோட்டல். ஸோ இங்கே வந்து அக்கா என்னை கூப்பிட்றாங்க வந்து வாங்கிங்கன்ட்டு. வேண்டாக்கா, ஃபுல் ஃபோட்டோ. ஐ கேன் டேக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபோட்டோ. நைஸ். ஸோ அக்கா வந்து ஃபோட்டோ எடுக்கிறீங்களா கேட்டார். என்னை தூக்க வச்சுருவாங்க. நானும் ஆசைப்பட்டு தூக்கிடுவேன். அப்புறம் அதுக்கு ஒரு 50,000 டோங் கொடுங்கன்னுவாங்க. கொடுக்கலாம் ரோட்லேயே சண்டை போடுவாங்க. இது நமக்கு தேவையில்லாத பிரச்சனை.
அவங்க நமக்கு இது தேவையில்லாத பிரச்சனை. ஸோ அதனால் சிரிச்சுட்டு அவங்கக்கிட்ட பாய் பாய் சொல்லிவிட்டு இப்படியே வந்துட வேண்டியதான். ஸோ இந்தமாரி நிறைய ஸ்கேம்ஸும் இருக்குது. ஸோ பார்த்துருக்கணும். இந்த ஊரில் செவினிய கடையும் நிறையா இருக்குது. சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லை. அதுவும் சைவ சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லை. ஏன்னாக்கா நம்ம நிறைய இந்தியன்ஸ் வர்றதுனால இந்த ஊரில் வந்து நிறைய வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. வெஜிடேரியன் ஃபுட் அண்ட் வியட்நாமீஸ் ஃபுட். ஸோ பஞ்சமே இல்லை இந்த சாப்பாட்டுக்கு. அப்புறம் புக்கு படிக்கிறவங்களுக்கு இங்கே ஹைலைட்டு என்னென்னா எல்லாருமே ரோட்டுகளில் உட்காந்து சாப்பிட்றது தான். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாரி மியூசிக் வாசிக்கிட்டு இருக்கிறாரு. ரோட்டுகளில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க மக்கள். ஐயோப்பா பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ஏரியா நைட்டில் தான் ஜெகஜோதியாக இருக்குது ஹனோய். அப்படியே இப்போ சுற்றி பார்த்துக்கிட்டே வர்ற வழியில் இங்கே தான் ஓட்டு பப்பட் ஷோ நடக்கும். இதுதான் அதோட தேட்டர் இங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம காட் சர்ஃபிங்கில் மீட் பண்ணோம்ல அந்த ஃப்ரெண்ட் அனிகிட். ஸோ அவர் இங்கே தான் அந்த ஓட்ட ஷோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது லைக் குலேட் ஒயாங் குலேட் மலேசியாவில் செய்வாங்களா அந்தமாரி ஒரு ஷோ தான் அது வந்து. சம்திங் லைக் தேட். எனக்கு அதை பார்க்க விருப்பம் இல்லை. ஸோ அதனால் இந்த ஸ்ட்ரீட்டெல்லாம் நான் சுற்றிட்டு இருந்தேன் நீங்கள் பார்த்த மாதிரி வீடியோவில். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நானும் அங்கிட்ட வெளியில் சாப்பிட போகிறோம். நான் ஆக்சுவலி சாப்பிட்டுட்டேன், பட் அவருக்கு கம்பெனி கொடுக்கல. Aniket is here. So Aniket, you want to say anything to the world? Go and explore. Go and explore the world, yeah. Yes. ஸோ நானும் அன்னிக்கிட்டும் இப்போ தான் சாப்பிட்டோம். செம்ம சாப்பாடு. வெஜிடேரியன் ஸ்ப்ரிங் ரோல் சாப்பிட்டோம். 10 ரோல்ஸ் 60,000. நல்லா இல்லை, செம்ம நாத்தடிச்சு. என்ன எண்ணெயில் பொரிச்சான்னு தெரில, அப்படியே மயக்கமே வந்துருச்சு. ஸோ அங்கே உள்ள கீரையெல்லாம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி டிங்கரிங் பங்கரிங் பண்ணி பயங்கரமாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ What kind of vlogger you are? ஸோ இப்போ நாங்கள் வந்து இந்த ஏரியாவெலாம் நைட்லலாம் சுற்றி பார்க்க போகிறோம். சுற்றி பார்த்துட்டு நான் போய் ஹோட்டலில் போய் படுத்துருவேன். நாளைக்கு அவர் வந்து அலோங் போய் போகிறாரு. நான் ஒரு நாள் இங்கே ஸ்டே பண்ணி நல்லா சுற்றிட்டு அண்ட் தென் ஸோ நான் வந்து நைட் வந்து சப்பாக்கு போயிடுவேன். அவர் அலோங் போயிடுவார். ஸோ நாளைக்கு பார்ப்போம். குட் நைட்.